ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது அரிசி பருப்பு உப்புருண்டை. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 டம்ளர் பச்சரிசி ரவையை எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இந்த பச்சரிசி ரவை கடையிலே ரெடிமேடாக கிடைக்குது. அப்படி இல்லைனாக்கா நம்ம அரிசியை நல்லா ஊற வச்சு நல்லா உலர்த்திட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா இந்த பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் காஞ்சதும் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சி வந்திருக்கு. இதில் நான் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இப்போ இது 2த்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாவை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுனாக்கா 2 காஞ்ச மிளகாவையும் இதே போல் சின்னதாக கட் பண்ணி பச்சை மிளகாய் கூடவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே கறிவேப்பிலையை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இஞ்சினுடைய ஸ்மெல் பிடிக்கும்னாக்கா 1 துண்டு இஞ்சி எடுத்து சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 தேங்காய் பத்தையை எடுத்து சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் ஓரளவு வதங்கி வந்திருக்கு. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர்ன்ற பதத்தில் நான் 1.5 டம்ளர் தண்ணியை சேர்த்து தண்ணியை இப்போ கொதிக்க விட்டுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பச்சரிசி ரவை, அதை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சரிசி ரவை வேண்டான்னாக்கா நீங்கள் புழுங்கல் அரிசி ரவை கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் நம்ம வேக விடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய அரிசி ரவை நல்லா வெந்து வந்திருக்குது. இதில் நான் ஒரு கொஞ்சமா நெய்யை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை கேஸை நிறுத்திட்டு இதை நம்ம சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டேன். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வருது. நான் இட்லி தட்டில் நல்லா நெய்யை தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா உருண்டை, அதை இதில் அடுக்கி விட்டுக்கலாம். இதே போல் அடுக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா உருண்டையும் நான் அடுக்கி விட்டுட்டேன். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்து நம்மளுடைய அரிசி ரவை உப்புருண்டை சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இது ஆறட்டும், நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய அரிசி ரவை உப்புருண்டை சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக நம்ம அரிசியை நல்லா அரைச்சிட்டு தான் உப்புருண்டை செய்வோம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.